இருக்கக்கூடிய ட்ரக்ஸ் போதைப் பொருள் கல்லூரி மாணவர்களிடத்திலே வேகமாக பரவி வருகிறது. உயர்நிலைப்பள்ளி மாணவர்களிடத்தில் கூட போதைப் பொருள் கஞ்சா உள்ளே வந்துவிட்டது. இது மதுவை போல வாசனை வெளியே வராதனாலே கண்டுபிடிக்க முடியாது. அவர்களுடைய பிஹேவியர் நடவடிக்கை மூலம்தான் இவன் ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். எனக்கு தெரிந்த சில நண்பர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் பள்ளி படிப்பு முடிகிற பருவத்திலேயே போதைக்கு அடிமையாகி போதைப் பொருளுக்கு ட்ரக்ஸுக்கு அம்மாவை அடிக்கிறது, அப்பாவை அடிக்கிறது, ரூபா கேட்டு அடிக்கிறது. இந்த போதைப் பொருளுக்கு ஆட்பட்டவர்கள் தான் மிருகங்களாக மாறுகிறார்கள். கோவையிலே ஒரு பெண் படுநாசம் செய்யப்பட்டதற்கு அவர்கள் ட்ரக்ஸ் சாப்பிட்டிருந்தது தான் காரணம் என்று காவல்துறையை 24 மணி நேரத்திற்குள்ளாக அவர்களை கண்டுபிடித்து விட்டது. இந்த போதைப் பொருளில் பஞ்சாப் மாநிலம் ஸ்போர்ட்ஸுக்கும் எல்லை காக்கும் படை சேவைக்கும் சிறப்பு பெற்றிருக்கக்கூடிய பஞ்சாப் இன்று நாசமாகிவிட்டது. ட்ரக்ஸ்னால தான், போதைப் பொருட்களால தான். அந்த நிலைமை தமிழ்நாட்டுக்கு வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் ஒரு விழிப்புணர்வை மக்களிடம் ஏற்படுத்தவும் தமிழ்நாடு சர்க்காருக்கு முக்கியமான வேண்டுகோளாக புதிய சட்டங்கள் கொண்டு வாருங்கள். ட்ரக்ஸ், கஞ்சா, போதைப் பொருள் வைத்திருந்தால் குறைந்தபட்சம் 10 ஆண்டு சிறை, அதை பயன்படுத்துவோரை பிடித்தால் 7 ஆண்டு சிறை என்று சட்டத்தை இயற்றி அதை அமுல்படுத்தி எங்கெங்கே சந்தேகம் வருதோ அங்கே ரெய்டு பண்ணால் ஸ்டாம்ப் சைஸில் போதைப் பொருள் உள்ள தாளில் ஊட்டி வச்சுருப்பான். அதை கூட மாணவர்கள் மிக எளிதாக பரப்போட்டு விடுகிறார்கள். பெண் பிள்ளைகள் கூட சில இடங்களிலே இந்த ட்ரக்ஸுக்கு அடிமையாகிறார்கள். தமிழகத்தின் வாழ்வாதாரங்களை காப்பதற்காகவே என் வாழ்நாளெல்லாம் போராடி வருகிற நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய சாயங்கால வேலைக்கு நான் வந்துவிட்டேன். எஞ்சிய நாட்களிலும் தமிழ்நாட்டுக்கு சேவை செய்ய விரும்புகிறேன். இந்த நதிகள் இணைப்புக்காகத்தான் என்று நான் ஒரு நடைபயணம் நடத்தினேன். இப்பொழுது இந்த ட்ரக்ஸு கஞ்சாவை ஒழிப்பதற்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கு இந்த நடைபயணத்தை, சமத்துவ நடைபயணத்தை வெற்றிகரமாக நடத்த முடிவு செய்திருக்கிறோம். 4 டாக்டர்கள் உடன் வருவார்கள். எல்லா மருந்துகளும் கொண்ட 2 வேன் உடன் வரும். குடிதண்ணீர் வசதி 2 டேங்கர் கூட வந்துக்கிட்டே இருக்கும். அவர்களுக்கு யாருக்காவது உடல்நலம் என்றால் உடனே அதை சரிபார்த்து கொடுப்போம். நானே ஒரு 2 பேராக என்னோடு பேசி கொண்டு வர அனுமதிப்பேன். இந்த பயணம் முடிவதற்குள்ளாக பெரும்பாலோர் என்னிடம் பேசி விடுவார்கள். புகைப்படமும் எடுத்துக்கொள்வார்கள். சான்றிதழும் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அந்த பிள்ளைகள் அதற்கு பிறகு இங்கே வந்து இந்த நடைபயணத்திலே எனக்கு புதிய அனுபவம், வித்தியாசமான அனுபவம் என்னவென்றால், நிறைய டிப்ளமோ ஹோல்டர்ஸ், டிகிரி ஹோல்டர்ஸ், பட்டதாரிகள் நிறைய வந்து சேர்ந்துருக்காங்க. அவங்க அப்பா அம்மாவுடைய அனுமதியோடு வந்து சேர்ந்துருக்காங்க. 12 நாள் வருமானத்தை இழக்க வேண்டி வருவேன் என்கிற போது உங்களோடு நடக்கிற முடிவெடுத்தா வந்திருக்கோம். அந்த வருமானத்தை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் பேரண்ட்ஸே, எங்கள் பெற்றோர்களே போக சொன்னாங்க. என் துணைவியாரே நீங்கள் போய் கலந்துக்கிடுன்னு சொன்னாங்க என்று இந்த 7 இடங்களிலும் கூட அது பெரிய எனக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டியிருக்கிறது. நடைபயணம் போவதனால போலீஸ் இலாக்காவினர் எங்கள் வேலையை நீங்கள் சுலபமாக்கிட்டீங்க, எங்கேயுமே டிராஃபிக் ஜாம் வராது, நாங்கள் ஒழுங்குபடுத்திக்கிட்டே வருவோம், எங்கள் பையங்க அதை அருமையாக செய்வாங்க. போகிற வழியில் ஏதாவது எங்காவது ஒரு விபரீதம் என்றால் அதை தடுப்பார்கள். ஒரு பசுமாடு ஒரு கிணற்றுக்குள்ளே விழுந்து விட்டது. குய்யோ முறையோ அந்த குடும்பம் அழுது கொண்டிருந்தது. ஒரு நடைபயணத்தில் எங்கள் பையன்கள் எல்லா கொச்சக்கயிறெல்லாம் வச்சுருப்போம். உடனே கிணற்றுக்குள் குதித்து அந்த காராம்பசுவை மீட்டு கொண்டு வந்து காயப்படாமல் மேலே கொண்டு வந்து சேர்த்து கொடுத்தார்கள். இம்மாதிரி பொதுநல உணர்வை ஏற்படுத்துவதோடு சமத்துவம் என்ற வார்த்தையை நான் பயன்படுத்தியதற்கு காரணம், நான் படிக்கிற காலத்தில் என் அரை நண்பன் என்ன ஜாதி என்று 4 வருஷம் தெரியாது. தெரிய முற்பட்டால் அது அநாகரீகம் என்று கருதப்பட்டது கல்லூரிகளிலே, பள்ளிகளிலே. இப்பொழுது
கல்லூரிகளிலே ஜாதி அடிப்படையிலே சங்கம் வைத்துக் கொள்கிறார்கள். மோதல் ஏற்படுகிறது. கைச்சண்டையாக முடிவதில்லை. வீச்செறிவாலும் பட்டாக்கத்தையும் கொண்டு வந்து தாக்கிக் கொள்கிறார்கள். இது முதலில் போக்க வேண்டியது. சாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்ச்சி செல்லல் பாவம், யாதும் ஊரே யாவரும் கேளீர், பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்ற உணர்வை ஊட்டுவோம். சாதி அடிப்படையிலே சங்கம் வைக்கக்கூடாது. சாதி அடிப்படையிலே மோதல் கூடாது. மத அடிப்படையிலே வெறுப்பு வளரக்கூடாது, மோதல் வரக்கூடாது. இதையும் மக்கள் மன்றத்திலேயும் இளம் தலைமுறையினரிடத்திலேயும் ஆழ பதிய வைப்பதற்காகத்தான் இந்த தலைப்பையே நான் சூட்டியிருக்கிறேன். இதை தொடங்கி வைப்பதற்கு 2026 ஜனவரி 2ஆம் தேதி திருச்சி மாநகரில் உழவர் சந்தையிலே நாங்கள் புறப்பட இருக்கிறோம். தமிழகத்தினுடைய முதலமைச்சர் மாண்புமிகு சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைக்கிறார்கள். அந்த முதல் கூட்டத்தில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கினுடைய ஒருவரும் தலைவர் பேராசிரியர் காதர் மைதீன் அவர்களும், காங்கிரஸ் இயக்கத்தினுடைய தமிழ்நாடு தலைவர் செல்வ பெருந்தகை அவர்களும், விடுதலை சிறுத்தைகளின் நிறுவன தலைவர் சகோதரர் தொல் திருபா அவர்களும் அங்கே வந்து எங்களை வாழ்த்தி வழி அனுப்புகிறார்கள். அடுத்தடுத்து மணப்பாறையிலே பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களையும், அதை போல ஆதித்தமிழர் பேரவை அதிகமானவர்களையும், தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் வேல்முருகன் அவர்களையும் நான் அழைத்திருக்கிறேன். திண்டுக்கல்லில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் வீரபாண்டியன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம், அதே போல தந்தை பெரியார் திராவிடர் கழக தலைவர் கோவை ராமகிருஷ்ணன், திராவிடர் விடுதலை கழக தலைவர் கொளத்தூர் மணி அவர்கள், ஆதித்தமிழர் பேரவை தலைவர் அதியமான் அவர்கள், முருகவேல் ராஜன் அவர்கள், நாகை திருவள்ளுவன் தமிழ் புலிகள் கட்சி அவரும் திண்டுக்கல்லிலே வந்து கலந்து கொள்கிறார்கள்.